திருத்தணி மலைக்கு முருகன் செல்வதற்கு முன்பு முருகன் சிறிது காலம் தங்கியிருந்த தென்தணிகை என்று அழைக்கப்படும் முருகன் கோயில். பெரிய புராணம் அருளிய தெய்வ புதல்வர் சேக்கிழார் அவதரித்த திருத்தலம். முருகன் வள்ளி தேவானையுடன் வடதிசை நோக்கி அமைந்து உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஒரே கோயில் என்ற சிறப்பு பெற்ற திருத்தலம். வணக்கம் வைவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். சிறிய குன்றில் மீது அமைந்து உள்ள இக்கோயிலானது சென்னை புறநகர் பகுதியான குன்றத்தூரில் அமைந்து உள்ளது. தாம்பரம்ல இருந்து 10 கிலோமீட்டரும் பூந்தமல்லியில இருந்து 8 கிலோமீட்டர்லயும் இக்கோயில் அமைந்து உள்ளது. குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இந்த கோயில் உள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது கோயிலோட தல வரலாறு, கோயிலோட அமைப்பு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல சக்தி வாய்ந்த ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலின் தல வரலாறை பார்க்கலாம். தேவர்களை கொடுமைப்படுத்திய தரகாசுரனை அழிக்க முருகப்பெருமான் படையுடன் இங்கு வந்தார். திருப்போரில் உள்ள திருத்தலத்தில் நடந்த போரில் தரகாசுரனை முருகன் வதம் செய்தார். அந்த சம்மாரம் முடிந்ததும் மனம் அமைதி பெற திருத்தணி நோக்கி புறப்பட்டார். வழியில் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்தார். குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார். அந்த சிவன் மலை அடிவாரத்தில் கந்தலீஸ்வரர் என்ற பெயரில் தனி கோயில் கொண்டு அருள் புரிந்து வருவதை காணலாம். கந்தனால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் கந்தலீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அதன் பிறகு முருகன் இத்தலத்தில் இருந்து புறப்பட்டு திருத்தணியை அடைந்ததாக தல வரலாறு கூறுகிறது. குன்றத்தூர் முருகன் கோயில் சுமார் 900 ஆண்டுகளாக பக்தர்களால் வழிபட்டு வருகிறது. 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் இக்கோயில் கட்டப்பட்டு உள்ளது. இக்கோயில் 1726ஆம் ஆண்டு மதுரை நாயக்கர மன்னரால் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அருணகிரிநாதர் இக்கோயில் முருகனை பற்றி 3 பாடல்களை திருப்புகழில் பாடியுள்ளார். பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழார் பெருமான் அவதரித்தது இந்த தலத்தில்தான். அவரது விருப்பப்படி 2ஆம் குலோத்துங்க சோழன் இந்த கோயிலை கட்டியதாக சொல்கிறார்கள். சேக்கிழார் தினமும் குன்றத்தூர் முருகனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதை நினைவுகூரும் வகையில் மலை அடிவாரத்தில் சேக்கிழாருக்கு தனி சன்னதியும் இருக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் சேக்கிழார் குரு பூஜையின் பொழுது முருகன் மலை கோயில் இருந்து கீழே உள்ள சேக்கிழார் கோயிலுக்கு சென்று காசி கொடுக்கும் வைபவம் இன்றும் நடக்கிறது. இப்பொழுது கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். கோயில் அடிவாரம் அருகில் ஒரு மண்டபமா காணலாம். மண்டப தூணில் பல அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன. அங்க ஒரு 10 சிறிய உருவங்கள் செதுக்கப்பட்டு உள்ள ஒரு கல் சிற்பமும் காண முடிகிறது. சிறிய குன்று மீது அமைக்கப்பட்ட இக்கோயிலை தரிசிக்க 84 படிக்கட்டுகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். ஏறி செல்லும் வழியில் வலதுபுறம் வலஞ்சொல்லி விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. வலஞ்சொல்லி விநாயகரை வணங்கினால் நம்ம தடைகளை சுலபமாக விலக்கி அருள் புரிவார் என்று கூறுகிறார்கள். அவரை அன்புடன் வணங்கிவிட்டு மேலே சென்றவுடன் கலைத்திறனுடன் அமைக்கப்பட்ட கொடிமரத்தை காணலாம். கொடிமரம் அருகில் இங்குள்ள வில்வ மரத்தடியில் வில்வ விநாயகரை காணலாம். அவரை வழிபட்டால் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம் என்று சொல்கிறார்கள். அவரை வணங்கிய பிறகு மூலவரை வழிபட செல்ல வேண்டும். இந்த திருத்தலத்தில் மூலவராக வீற்றிருப்பவர் சுப்பிரமணிய சுவாமி என்ற திருநாமத்துடன் வள்ளி தேவானையுடன் முருகர் அருள் புரிகிறார். கருவறை சன்னதி முன்பு உள்ள துவாரபாலர்கள் வஜ்ரம் சூலாயுதம் என்று முருகனுக்குரிய ஆயுதங்கள் ஏந்தி காணப்படுகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் முருகன் தேவானையுடன் மட்டும் வடக்கு திசை நோக்கி காசு தருகிறார். ஆனால் இத்தலத்தில் முருகன் வள்ளி தேவானை இருவருடனும் வடக்கு திசை நோக்கி காசு தருகிறார். இது போன்று தமிழ்நாட்டில் வேற எந்த முருகன் கோயிலையும் காண முடியாது. மற்றும் ஒரு சிறப்பாக கருவறைக்கு வெளியில் நின்றபடி மூவரையும் ஒரே சமயத்தில் தரிசனம் செய்வது சிரமம். காரணம், கருவறை மற்றும் சிலைகள் வடிவமைப்பு அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு பக்கமாக நின்று தரிசனம் செய்யும் பொழுது முருகனும் வள்ளியும் மட்டும் தெரிவார்கள். மற்றொரு புறத்தில் நின்று தரிசனம் செய்யும் பொழுது முருகனும் தெய்வானை மட்டும் தெரிவார்கள். நேராக நின்று தரிசனம் செய்தால் முருகன் மட்டும் தெரிவார். இது போன்ற அமைப்பும் இக்கோயிலில் ஒரு தனி சிறப்பாக உள்ளது. சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்த விபூதியை பிரசாதமாக தருகின்றனர். முருகனது சன்னதியை வலம் வரும்பொழுது தட்சிணாமூர்த்தி, விஷ்ணுதுர்கை ஆகிய சிலைகள் அமைந்துள்ளன. கோயில் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாசி, பைரவர், நாகர், நவகிரக சன்னதிகள் ஆகியவை அமைந்துள்ளன. மூலவர் சன்னதி மீது உள்ள விமானம் சர்க்கோண அமைப்பில் அமைந்துள்ளது.
கோவில் அமைந்துள்ள மண்டபத்தில் ஓரத்தில் உள்ள அரச மரத்தின் அடியில் நாகலிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். பாமன் சுவாமிகளின் உருவ சிலையும் இக்கோயிலில் உள்ளது. அங்கு பக்தர்கள் அமர்ந்து தியானம் செய்வதற்கு ஏற்றாற்போல் பாமன் சுவாமிகள் முன்பு ஒரு சிறிய மண்டபம் உள்ளது. மண்டப சுவரில் முருகனின் மந்திரங்களும் பொறிக்கப்பட்டு உள்ளன. இக்கோயிலில் ஒரு இடத்தில் நின்று பார்த்தால் கோயில் கோபுர கலசத்தை நம்மால் தரிசனம் செய்ய முடியும். வில்வ விநாயகருக்கு பின்புறம் இந்த இடம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் வழிபடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகளை இப்பொழுது பார்க்கலாம். இத்தல முருகனை வேண்டினால் திருமண தடைகள் விலகும் என்று சொல்கிறார்கள். அதன் காரணமாக திருமண தடை உள்ளவர்கள் அதிக அளவில் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தும் வஸ்திரம் அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்கிறார்கள். அரச மரத்தின் கிளைகளில் பக்தர்கள் குழந்தை வரம் வேண்டி தொட்டில்கள் கட்டியிருப்பதை காணலாம். இதன் மூலம் குழந்தை வரம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். இக்கோயிலில் விசேஷ தினங்களாக தமிழ் புத்தாண்டு படிவிழா, சித்திரை கிருத்திகை, சித்திரை சஷ்டி விழா, வைகாசி விசாகம், ஆடி திருமஞ்சனம், ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், விநாயகர் சதுர்த்தி, 7 நாட்கள் கந்த சஷ்டி விழா, திருக்கல்யாணம், திரு கார்த்திகை தீபம், ஆங்கில புத்தாண்டு, திருப்புகழ் படிவிழா, பொங்கல் திருநாள், தை கிருத்திகை, தைப்பூசம், மாசி மகம், பங்குனி கிருத்திகை, பங்குனி உத்திரம் மற்றும் மாதாந்திர சஷ்டி மற்றும் கிருத்திகைகள் இங்கு கொண்டாடப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல கோயில்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். ஓம் சரணம் பவா. நன்றி, வணக்கம்.